திமுக அரசு தங்களை தொடர்ந்து வஞ்சித்து வருவதை கண்டித்து போக்குவரத்து தொழிலாளர்கள் திருச்சி போக்குவரத்து கழக மண்டல அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன வாயிற்கூட்டம் நடத்தினர். காலி பணியிடங்களை அரசே நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி, புதுக்கோட்டை, கும்பகோணம் உள்ளிட்ட மண்டலங்களில் உள்ள போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திருச்சியில் மாபெரும் கண்டன வாயிற்கூட்டத்தை நடத்தினர். பின்னர் பேசிய தொழிற்சங்க நிர்வாகிகள் 15வது ஊதிய உயர்வை திமுக அரசு முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால் மாநிலம் தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தனர். அடுத்த உடனடியாக அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் கடந்த ஆண்டு கொடுத்து வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டோம். அந்த வேலை நிறுத்தம் இது வரைக்கும் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. அப்படி வருவதற்கு இந்த அரசு ஆசைப்பட்டால் நாங்கள் அனைத்து மண்டலங்களுக்கும் நேரடியாக கமிட்டி அமைச்சிருக்கிறோம். இந்த கமிட்டி மூலியமாக அனைவரும் ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்தமாக மாநிலம் முழுவதும் எங்களுடைய வேலை நிறுத்தத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். எனவே அரசு உடனடியாக இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த 15வது ஊதிய ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. +2 மாணவி தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜெய் நகரை சேர்ந்த தனியார் பள்ளி மாணவி தேர்விற்காக படித்துக் கொண்டிருந்த போது திடீரென தனது வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்று உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் மாணவியை மீட்டு திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். மாணவியின் தற்கொலைக்கான காரணம் தெரியாத நிலையில் மாணவர்கள் பதற்றமின்றி பொதுத் தேர்வை எழுதுவதற்கு அரசு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென மக்கள் தெரிவிக்கின்றனர். தாசில்தாரரான தனது கணவரை அவரது தங்கை மற்றும் மைத்துனர் கடத்திச் சென்றதாக பெண் ஒருவர் சேலம் ஆட்சியரிடம் புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆத்தூர் அடுத்த பழனியபுரி பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் தஞ்சாவூர் ஆட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியராக பணியாற்றி வந்த நிலையில் விபத்தில் சிக்கி உடல் இயக்கம் செயலிழந்ததால் படுத்த படுக்கையானார். மதுரை மருத்துவமனையில் இருந்த அவரை தங்கை ராஜேஸ்வரி மற்றும் அவரது கணவர் செந்தில்வேல் ஆகியோர் யாருக்கும் தெரியாமல் கொண்டு சென்றதாகவும், இது குறித்து கேட்டால் அமைச்சரின் உதவியாளர் என கூறி மிரட்டல் விடுப்பதாகவும் செந்தில்குமாரின் மனைவி சேலம் ஆட்சியரிடம் புகார் அளித்தார். அது என்னன்னா எல்ஐசி இதுதான் அவங்க தங்கச்சி பேரில் தாங்க சார் இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடியே போட்டு வச்சுருந்தாங்க சார். இப்போ அதை வச்சு அவங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆமாங்க சார். அது நான் அதுக்காக தாங்க சார் நான் வச்சு பார்த்துக்கிறேன், சேலத்தில் வச்சு பார்த்துக்கிறேன்னு நான் சொன்னதுக்கிட்ட அதெல்லாம் முடியாது, எங்கள் அண்ணன் நான் தான் பார்த்துக்குவேன், எல்லாமே அவங்க பேரில் தாங்க சார் இருக்குது. எல்ஐசி போட்டது, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே அவங்க தங்கச்சி பேரில் தான் இருக்குது. அவங்க பேரில் தான் இருக்கிறதுனால நானே பார்த்துக்கிறேன், நீ மாசமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சார் கூட்டிகிட்டே போனாங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பாலசமுத்திரம் பகுதியில் ரேஷன் கடையில் எடை குறைவாக பொருட்கள் வழங்கப்பட்டதாக ஊழியரிடம் வாடிக்கையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. காளிதாஸ் என்பவர் மாட்டுமந்தை பகுதியில் உள்ள 1ஆம் எண் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கியுள்ளார். அப்போது வழங்கப்பட்ட பொருட்கள் 1 கிலோவிற்கு 50 கிராம் முதல் 250 கிராம் வரை குறைத்தே வழங்கப்படுவதாகவும் முறையாக வழங்கவும் கோரி விற்பனையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மக்கள் விரோத திமுக ஆட்சியில் இதுபோன்று பல்வேறு பகுதிகளிலும் ரேஷன் கடைகளில் எடை குறைவாக வழங்கப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. மிஷின் எவ்வளோ ஓட்ட இந்த பையோட எடையோ 40 கிராம்னா மொத்தத்துக்கு 100 கிராம் வருது. அப்போ 100 கிராம் மிஷின் சும்மா வேணா வருது, காசு கொடுத்தானே வாங்குறேன் நான். 100 கிராம் சீனியா இருந்தாலும் நான் காசு கொடுத்தானே வாங்குறேன் நான், சும்மா ஓசிக்கு வாங்குறேன் நான். அப்ப நீ ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி பிடிச்சா இத்தனை பேருக்கு அப்ப எவ்வளவு பிடிக்கிறீங்க நீங்க? திருப்பத்தூர் அருகே 2 ஆண்டுகளாக பட்டா இருந்தும் வீடு கட்ட இடம் தேடி அலைந்து திரிவதாக நரிக்குறவர் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த நரிக்குறவர் சமூக மக்கள் 50க்கும் மேற்பட்டோருக்கு நெற்குப்பை பகுதிகளில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இந்நிலையில் நரிக்குறவர் மக்கள் வீடு கட்டி குடியேறுவதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அரசு மாற்று இடம் தருவதாக வாக்குறுதி அளித்தும் இதுவரை தராத நிலையில் வீடு கட்ட முடியாமல் தவிக்கும் தாங்கள் தங்குவதற்கு இடவசதி செய்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். சமூக நீதி பேசும் விடியா திமுக ஆட்சியில் நரிக்குறவர் மக்களின் நலன் புறக்கணிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இவ்வளோ இப்போ எங்களுக்கு பட்டா கொடுத்து கிட்டத்தட்ட இப்போ 1.5 வருஷம் ஆகி போச்சு. இதுவரை எங்களுக்கு மாற்று இடம் இந்த அரசு எங்களை இன்னும் காட்டல. இது அரசு எங்கள் நிலைமையை பார்த்து இந்த மக்கள் ஒரு கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உடனடியாக அரசு எடுத்து எங்களுக்கு இடம் மாற்று இடம் காமிச்சு அந்த இடத்துல குடிசை போட்டு விட்டு மற்ற ரோடு வசதி தண்ணி வசதி அத்தனை செஞ்சு தரோம்னு அரசு அதிகாரிகளுக்கு நான் பன்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.